வணக்கம் திருப்பாவலன். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கு சூழல்? நீங்க எப்படி பாக்குறீங்க? விசிக கூட்டணி நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தாவேக கூட? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தற்போது ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெற்றுவிட்டார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். இந்த நிலையில் பல்லாயிரம் கோடி செலவில் நடத்தப்பட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் ஒரு மறு தேர்தலை சந்திக்க வேண்டுமா என்கிற கேள்வி எழும்பி இருக்கிறது. இன்னொரு புறம் தாவேகாவிற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்குமா? தேசிய கல்விக் கொள்கையில் திரு விஜய் அவர்கள் கையெழுத்திடுவாரா? மும்மொழி கொள்கையை எழுத்திருப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது தொடர்பாக நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை பொறுப்பாளர்கள் கூடி ஆலோசிக்க இருக்கின்றோம். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் எங்கள் கட்சி நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று எங்கள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தற்போது ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இல்ல, அவர் ஊடகங்களுக்கு அறிவித்ததை எல்லாரும் பார்த்திருக்காங்க திருப்பாவலன். ஆனா இது இப்ப நீங்க உயர்நிலை குழுவுல ஒரு மெம்பரா இருக்கீங்க. அப்கோர்ஸ் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் டிசிஷன் நீங்க சொல்ல முடியும், சொல்ல முடியாம தவிர்க்கலாம், அது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், அது கேட்கல. ஆனா என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கம் விசிகவுடைய தொடர் முழக்கம், கொள்கை முழக்கமா இருக்கு. அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்காலத்தை நோக்கியும் கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விசிகவில் உள்ள இருந்தே தாவேகா கூட போகணும்னு ஒரு கோரிக்கையும் வந்தது. அந்த கோரிக்கைக்கான ஒரு சந்தர்ப்பம் இதற்கு முன்னாடியாவது நீங்கள் சொல்வது போல அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கட்டும் அப்படிங்கிற போல சொன்னா கூட இப்ப அந்த நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலும் ஒரு பங்கு கிடைப்பதற்கான, அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தவிர்க்கப்பட வேண்டுமா இது? இல்ல, நீங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் என்பதே ஆட்சி அதிகாரத்தில் விளிம்புநிலை மக்களுக்கான அந்த பங்களிப்பு தான். அதற்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நெடுங்காலம் இந்த பயணத்துல சமரசம் இல்லாத ஒரு பயணத்துல சமூக நீதிக்காக நாங்க போராடி வந்துட்டு இருக்கோம். சாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது என்கிறதுல நாங்க ஒரு உறுதியா நின்று போராடி வருகின்றோம். தேர்தலுக்கு முன்னாடியே எங்களுக்கு தாவேகா சைடு முதலில் அந்த ஆஃபர் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. திரு விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தையில தான் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு விருப்பப்பட்டார். அது விசிகாவுடைய முன்மொழிந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் விளிம்புநிலை மக்களுக்கான பங்கு என்கின்ற அடிப்படையில் அந்த ஒரு வாய்ப்பை அவர் வழங்குவதாக அறிவித்தார். அன்றைக்கு வெளிப்படையாக அந்த வாய்ப்பை அறிவித்த காரணத்தினால், நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் அப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவதாக விஜய் தரப்பிடமிருந்து அழைப்பு வருகின்ற போது இது தொடர்பாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் மத்தியில் ஒரு கருத்து கேட்ட பிறகுதான் அதை எங்கள் தலைவர் வெளியிட இருக்கின்றார். எது நடந்தாலுமே தமிழ்நாட்டின் நலன் கருதி தான் எந்த முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை சார்ந்து அதுல தாவேகா உறுதியாக இருக்கிறதா என்பதை நாளை நாங்கள் கூட இருக்கின்ற கூட்டத்தில் கூடி விவாதத்திற்கு பிறகுதான் எங்கள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அதை வெளியிட இருக்கின்றார். சார், நீங்க இப்போ பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான் விசிகவுடைய கொள்கை. நாங்களும் நீண்ட நாட்களாக பார்த்துட்டு வரோம். ஆனா சற்று நேரத்துக்கு முன்னாடியே பிரஸ் மீட்ல அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உடனே கருத்து சொல்ல முடியாதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது திமுக மேலிடத்துல இருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமா, இல்ல நிர்வாகிகள் கூட கலந்து ஆலோசிக்காமல் தற்போதைக்கு எந்த முடிவையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா சார்? இல்ல, எந்த எங்க தலைவருக்கு அவருக்கு சுப்ரீம் பவர் இருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில கருத்து சொல்லலாம். அவருடைய கருத்துக்கு கட்சிக்குள் யாரும் மாற்று கருத்து சொல்ல போறதில்ல. இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்களிடம் கூடி
பேசி கருத்தை சொல்வதாக சொன்னார். இருந்தாலும் இப்ப ஆட்சியில பங்கு, அதாவது அமைச்சரவையில் இடம் தருகிறோம் என்கின்ற அந்த கருத்து தாவைக்கா சார்பிலிருந்து முன்வைக்கப்பட்டாலும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும் என்றால், தமிழ்நாட்டின் நலன் கருதி மறுபடியும் ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதை எல்லாம் நாங்கள் ஆலோசிப்போம். ஆலோசித்த பிறகுதான் அந்த முடிவை நாங்கள் வெளியிடுவோம். அது அந்த அதிகாரம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருக்கு தான் இருக்கிறது. நாளை முன்னணி பொறுப்பாளர் கூடி பேசி அந்த கருத்தை, தமிழ்நாடு எதிர்பார்க்கின்ற கருத்தை நாங்கள் அறிவிப்போம். நன்றி திரு பாவலன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.